இந்த ராஜ்யத்தை மனிதனுக்கு கொடுக்க ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் மூலமாய் இந்த உலகத்தில் ஒரு நிழலாட்டமான உடன்படிக்கை செய்தார். என்ன செஞ்சாருங்க? ஒரு உடன்படிக்கை செய்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை ஒரு பரிசாக, ஒரு பெட்டியாக ஆசாரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து வைத்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடினால் தேவனை தேடுகிறதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? அந்த உடன்படிக்கை பெட்டியில அப்படி என்ன தேவனுடைய மகிமை இருந்ததுன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியில 3 விதமான காரியங்கள் இருந்தது. ஒன்று, வானத்திலிருந்து வந்த மன்னா. என்னதுங்க? தேவனால் எழுதி தரப்பட்ட உடைக்கப்பட்ட கற்பலகை. தேவனாலே அவருடைய சமூகத்திலே துளிர்க்க செய்த ஆரோனுடைய கோல். இது 3 இருந்தது. அப்ப இந்த மன்னா எதை குறிக்கிறது என்றால், முதல் மனிதனாகிய ஆதாம் பிசாசினிடத்திலே தோற்று போய் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை தான் ஆண்டு கொள்ள வேண்டிய இந்த பிரபஞ்சத்தை அவன் பிசாசினிடத்தில் விட்டு கொடுத்து அவனுக்கு அடிமையாய் போய்விட்டான். இப்பொழுது அந்த பிசாசை ஜெயிக்க இன்னொரு மனிதன் வர வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதன் ஜெயித்தால் தான் திரும்ப ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்க முடியும். அப்போ தோற்று போன ஆதாமும் அவனுடைய சந்ததியில் வந்தவர்களோ பிசாசை ஜெயிக்க முடியாது. ஒருவன் ஒரு ராஜாவினிடத்தில் தோற்று போய் சிறை கைதியாக்கப்பட்டு அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்ட பிறகு அல்லது அடிமையாக்கப்பட்ட பிறகு அவன் எப்படி அந்த ராஜாவை திரும்ப தோற்கடித்து அவன் ராஜ்யத்தை பெற முடியும்? அது மகா கடினமானது அல்லவா? ஆனால் வேதம் சொல்லுது, ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு தான் ராஜ்யம். ஜெயங்கொள்றவனுக்கு தான் ராஜ்யம். அப்ப இந்த பூமியிலே எந்த மனிதனும் சத்ருவை ஜெயிக்க முடியாத பொழுது, பூமியில மனிதனாய் சத்ருவை ஜெயிக்க ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது உலக தோற்றத்துக்கு முன்னே. அந்த சரீரத்தின் அடையாளமாய் மனுஷகுமாரனாய் தேவன் வரப்போகிறார் என்கிறதுக்கான உடன்படிக்கை தான் அந்த மன்னா வைக்கப்பட்டிருந்தது. அதைதான் இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். அதுல இருந்து ஒரு உடன்படிக்கை உண்டாக போகுது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையினால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது தான் தேவ நீதியை அடைய முடியும். அதற்கு அடையாளமாக தான் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை அழைத்தார். அதே கல்தேயர் பட்டணத்திலிருந்து, அதே பாபிலோன் தேசத்திலிருந்து, ஊர் என்கிற ஒரு இடத்திலிருந்து அவரை அழைக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தாரு பாருங்க. அதுதான் அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆனா ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி அவங்க எண்ணங்கள், அவங்களுடைய மனசுக்குள்ள உண்டாகிற தர்க்கங்கள், நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நம்ம தேவனை போல் மாறுவோம், தேவர்களை போல் மாறுவோம் என்பதெல்லாம் கடவுளை அறிந்ததுனால்தான் நம்ம என்ன செஞ்சிட்டாரு, அதெல்லாம் தடுத்துட்டு இருக்கிறார் போலன்னு பலவிதமான மேட்டின்மைகள். தாங்கள் தேவர்கள் போல் மாறினால் எப்படி இருக்கோ, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் எப்படி இருக்கோ, நாம் கடவுளுக்கு சமமானா எப்படி இருக்கோ, அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை நாம் அடையக்கூடாதபடி கடவுள் அவருடைய வார்த்தையினால் நம்மை ஏமாற்றுகிறாரோ என்று சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட தர்க்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்டாய் பிசாசு எப்படி வஞ்சித்தானோ அதே வேளையை அந்த கல்தேயர் பட்டணத்தில் நிம்ரோத் மனிதர்களிடத்திலே செய்து தேவனிடத்திலிருந்து அந்த ஆத்துமாக்களை வேட்டையாடி பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போகிறவனாயிருந்தான். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதை ஏற்று அதையே விசுவாசித்து வந்த ஒரு மனிதன் ஆபிரகாம். அதனாலே அவன் தேவன் நீதியை அடைந்தான். ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 4:3 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியான. தேவனை விசுவாசித்தான் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அப்போ வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் தேவகுமாரன். அப்போ அந்த உடன்படிக்கையில பெட்டியில அந்த பரிசாய் தேவன் தந்த அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது தேவனுடைய வார்த்தை. முதலாவது மனுஷகுமாரனாய் வரும்படியாய் ஒரு சரீரம் ஆயத்தப்பட்டிருந்தது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த மனுஷ சரீரத்தில் பிசாசை ஜெயிக்கும்படி தேவனுடைய வார்த்தையாகிய தேவகுமாரன் அங்கே வந்தார். மூன்றாவது அங்கே இருந்தது என்னவென்றால்
மரணத்தை சந்தித்த, தோல்வியை சந்தித்த, ஜீவனை இழந்து போன அந்த மனிதனுக்கு திரும்ப ஜீவனை தரும்படியாய் தேவனுடைய ஜீவன் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த தேவனுடைய ஜீவன் தான் வெட்டப்பட்டு காய்ந்து போன அந்த கோலை திரும்ப துளிர்க்க வைத்தது, உயிர்ப்பிக்க வைத்தது. வேத அததான் சொல்லுது, பிந்தின ஆதாமோ நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார். அப்போ இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாய் தேவன் இதை கொடுத்தார். இப்போ இந்த மன்னாவை, இந்த வார்த்தையை, இந்த ஜீவனை, இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர்களுக்குள் தேவராஜ்யம் வந்தது. அதுக்கு தான் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். ஆனால் அங்கேயும் என்ன நடந்ததுன்னா, நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்க முடியல. மன்னாவை கொஞ்ச நாள் நல்ல திருப்தியாய் புசித்தாங்க, மன்னாவை குறித்து ஆச்சரியமான காரியங்கள்லாம் பேசினாங்க. திரும்ப அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்புகள், தர்க்கங்கள், மேட்டின்மையான காரியங்கள் பிசாசு கொண்டு வருகிறான். ஏன்னா அவன் உலகத்தின் அதிபதி. அவனுடைய ஒரே நோக்கம் நம்முடைய ஆத்மாவை வேட்டையாட வேண்டும், தேவனிடத்தில் பிரிக்க வேண்டும், நித்திய வாழ்வை இழக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்திருந்தாலும் ஆனால் ஆண்டவர் ஒரு நிழலாட்டமான ஒரு உடன்படிக்கையை அங்கே ஒரு பரிசாக ஆசாரிப்பு கூடாரத்தில் வைத்திருந்தார். இப்போ இந்த மன்னாவை, இந்த தேவனுடைய வார்த்தையை, அதிலிருந்த தேவனுடைய ஜீவனை தேடுகிறது, தேவனை தேடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 நாளாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன? அதே போல 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். சவுலின் நாட்களிலே அதை தேடாதே போனோம் என்றான். ஏன் தேடல? நாட்டம் இல்லை, வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை, எண்ணம் இல்லை. அதை தேணுன்ற எண்ணம் இல்லை, விருப்பம் இல்லை, நாட்டில். காரணம், வேறே திசையிலே அவங்களுடைய ஆத்மாவும் மனதும் இணைந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு தேவனுடைய பெட்டியை தேடுவதை காட்டிலும் தன் ராஜ்யத்தை, தன் மேன்மையை, தன்னுடைய ஆளுகையை தக்க வைப்பதிலே அவருக்கு விருப்பமாயிருந்தது. அப்போ தேவனுடைய பெட்டியை தேடாமே போனாங்க. ஆனால் தேவனுடைய பெட்டியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது. ஏன் பெலிஸ்தர்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொன்னார்கள்னா, 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். 4ஆம் வசனம், அதிலே 5ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வருகிறது. இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்யும்படியாய் அங்க முகாமிட்டிருந்த அந்த இடத்துக்கு வருகிறது. அதனாலே அவர்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி, அது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சரீரம், அது தேவனுடைய வார்த்தையாகிய தேவன், அது ஜீவனை தருகிற, உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிற தேவன். இன்னொரு வகையில் போனால் திரித்துவமாய் கூட சொல்லலாம். தேவன், தேவகுமாரன், பரிசுத்தாவியானவர், இப்படியாய் ஒரு பெட்டி, அதை 3ஐயும் இணைத்து தான் இங்கே பெலிஸ்தர்கள் சொல்றாங்க தேவன் பாளையத்தில் வந்தாராமே. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி தான் யாருங்க? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க 3 சேர்ந்து தான் யாருங்க? தேவன். ஏன்னா அது மேலே கிருபாசனம் இருந்தது,
அந்த கிருபாசனத்தில் இருந்துதான் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வார்த்தை மனிதர்களுக்கு வெளிப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே அந்த மூடியை தான் கிருபாசனம் என்பார்கள். அது 2 கேருபீன்களுக்கு நடுவிலே அமர்த்தப்பட்ட அந்த கிருபாசனத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டின் மேலே மனிதர்களுடைய பாவ நிவர்த்திக்காக செலுத்தப்பட்ட பலியின் ரத்தத்தை தெளிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய காரியம் வெளிப்படும். தேவன் அங்கே வாசம் செய்தார். அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கையின் மூலமாய் மனிதனோடு கூட வருகிறார், மனிதனை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது 3: வார்த்தை, ஆவி, தேவன். மனுஷகுமாரனாய் வந்த தேவன், தேவகுமாரனாய் இருக்கிற தேவன், ஆவியாய் இருக்கிற தேவன். அது 3 சேர்ந்து தான் தேவன். அவர் தான் கடவுள். அப்ப தேவன் பாளையத்துக்கு வந்தார் என்று கேட்டார். அப்ப இந்த தேவனை தேட சவுலின் நாட்கள்ல மனதில்லை. என்ன இல்லைங்க, இயேசு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவதற்கு தடையா இன்றைக்கு என்ன இருக்கிறது என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மேட்டின்மைகள், நம்முடைய பலவிதமான தர்க்கங்கள் தடையா இருக்கிறது. பல காரியங்களை நாம் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை ஏன் விடணும், அதை ஏன் செய்யணும், இதுக்கு ஏன் இது பண்ணும், பலவிதமான மேட்டின்மையான காரியங்கள், நம்மை குறித்ததான காரியங்கள், அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத எண்ணங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். இதை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமானவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் உண்டான அந்த அதே காரியம்தான் இன்னைக்கும் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கண்களின் இச்சையினாலே, பார்க்கிறதினாலே, அது இச்சிக்கப்படத்தக்கது என்று பழத்தை பார்த்து சொன்னாங்க. அப்படின்னா என்ன, தொடக்கூடாதான், ஆனால் தொடறதுக்கு நல்லது, தொட வேண்டியது என்று சொல்லக்கூடியதாய். ருசிக்க கூடாதுதான், ஆனால் அது ருசிக்கிறது நல்லது. இதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் இதை கொண்டு வரக்கூடாதுதான், ஆனால் இதை கொண்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருமை, மேன்மை உண்டாக என்று சொல்லக்கூடியதாய் நம்முடைய மனதிலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய தீர்மானங்களை பிசாசுடைய வார்த்தையினால் நிரப்பி தேவனுக்கு விரோதமாய் நம்மை திசை திருப்புகிறதுல இன்றைக்கும் பிசாசு வல்லமையாய் கிரியை செய்கிறான். அப்போ அதிலே வஞ்சிக்கப்படும் பொழுது அநேகர் கள்ள கிறிஸ்துக்களாய் மாறி போகும் பொழுது அவங்க உலகத்தை கொண்டு வருவாங்க, உலகத்தில் உள்ளவைகளை கொண்டு வருவாங்க, கண்களின் நிச்சயை கொண்டு வருவாங்க, மாம்சத்தின் நிச்சயை கொண்டு வருவாங்க, சுய பெருமைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் உலகம் அவர்களை அங்கீகரிக்கும், பகைக்காது, உலகம் தண்டிக்காது, உலகம் அவங்களை பார்த்து பயப்படாது, உலகம் அவங்களை கனப்படுத்தாது, ஆனால் உலகம் அவங்களை கொண்டாடும். அதனாலே அவர்கள் தேவ மனிதர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு நிம்ரோத்தை கொண்டு பொய்யான அற்புதங்களையும் பயங்கரமான கிரியைகளையும் செய்து மக்களுடைய ஆத்மாக்களை வேட்டையாடின அதே பிசாசு இன்றைக்கு கிறிஸ்து என்கிற நாமத்தை தரித்துக் கொள்கிறவர்களை மயக்கி அற்புதங்களினாலும், அடையாளங்களினாலும், லௌகிக இச்சைகளினாலும், செவித்தின உள்ள வார்த்தைகளினாலும் அநேகருடைய ஆத்மாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அப்போ நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான மெய் கிறிஸ்தவனுக்கு, மெய் கிறிஸ்தவனாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனுக்கு இந்த உலகம் பாத்திரம் அல்ல. இந்த உலகம் பகைக்கும், இந்த உலகம் அங்கீகரிக்காது, இந்த உலகம் கொண்டாடாது, இந்த உலகம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தாது. அப்போ அங்கேயே வித்தியாசம் தெரிஞ்சு அந்த மகிமை யார் தருகிறது, அந்த ஆளுகை யார் தருகிறது, அந்த கனம் எங்கிருந்து உண்டாகிறது, இவ்வுலகத்தின் அதிபதியானவன் தான். அப்படி கொடுத்து அநேக ஆத்துமாக்களை இன்றைக்கும் தேவனுக்கு எதிராக யுத்தம் செய்து ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அப்ப இதில் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இங்கே சவுலின் நாட்களிலே இந்த தேவனை தேடாமல் போனார்கள். சிலவாம் ஆலயத்திலே தேவனுடைய பெட்டி இருந்தது, தேவன் அங்கு இருந்தார் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய மன்னாவை குறித்தோ, தேவனுடைய வார்த்தையை குறித்தோ, தேவன் உயிர்ப்பிக்கிற, மனம் திரும்ப செய்கிற, தேவன் புதுப்பிக்கிற தேவனுடைய வழிநடத்தலை குறித்தோ ஒருவரும் அக்கறை இல்லாம தங்கள் அக்கிரமங்களினாலே கெட்டு போனதினாலே தேவன் அவர்களை விட்டு விலகி போனார்.
தேவன் அவர்களை விட்டு, இது பெலிஸ்தர்களுக்கு தெரியவில்லை, இது இஸ்ரவேலருக்கும் தெரியவில்லை. பெட்டி வருதுன்னதும் இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. பெட்டி வருதுன்னதும் என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்து விட்டது, இனி எல்லாமே நமக்கு ஜெயம்தான், ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம எல்லாத்தையும் மீட்டுருவோம். பெலிஸ்தர்கள் அவங்க பயந்து கலங்குறாங்க. என்னன்னா, தேவன் வந்து விட்டார், தேவன் வந்து விட்டார். அவங்க எகிப்தியருக்கு எப்படி செய்தார், யோர்தானை எப்படி குவியலா நிற்க வைத்தார், செங்கடலை எப்படி பிளந்தார், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்த தேவன் இப்போ நமக்கு எதிராக வருகிறாரே என்று அவங்க பயந்தாங்க. ஆனா தேவன் அங்க இல்லவே இல்லை. ரெண்டு பேருடைய எண்ணங்களும் பொய்யாய் மாறிவிட்டது. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால அநேக காரியங்கள் நடப்பது போல காண்பித்தாலும் தேவன் அங்க இருக்கிறாரா என்பதற்கு ஒரே அடையாளம், அன்னைக்கு ஏரோது யோவான் ஸ்நானகனுடைய தலையை எடுக்க அவர் தன்னை ஒப்புக்கொண்டார். ஏன்னா தன்னோடு பந்தியிருந்தவர்கள் நிமித்தமும் அவர் ஆணை நிமித்தமும் தன் சுயத்தை, தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனாலே தேவனுடைய வார்த்தைக்கோ தேவனுடைய மனிதனுக்கோ அங்கே இடமில்லாமல் போனது. ஏன்னா பாவத்தை உலகம் நேசிக்கோ, ஆனால் தேவ பிள்ளைகள் நேசிக்க முடியாது. தேவ பிள்ளைகள் பாவத்தை அங்கீகரித்து பாவத்தோடு கூட இணைந்து போனால் உலகம் அவங்களை அங்கீகரிக்கும், தேவனுடைய பிள்ளை என்ற பெயரில் அங்கீகரிக்கும், ஆனால் மெய்யாகவே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இன்றைக்கு அப்படிதான் அநேகர் உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. நாமும் அநேக ஜனங்களும் அதை பார்த்து பார்த்து என்ன நடக்குதுன்னா, அவங்கள மாதிரியே உடுத்தலாமா, அவங்கள மாதிரியே காரியங்களை செய்யலாமா, அவங்கள மாதிரியே காரியங்களை பண்ணி நம்முடைய ஆத்துமாவை பிசாசு வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அவன் பயங்கரமான வேட்டைக்காரன். தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு எதிராக வேட்டை செய்வதிலே நிம்ரோத்துக்கு சமமானவன் யார் என்ற பழமொழி உண்டானது. இன்றைக்கு அந்த நிம்ரோத் தேவனுக்கு எதிரானவன் என்கிற பெயரில் அல்ல, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவன் என்ற பொய்யான பெயரில் வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் கொண்டு வர ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்தார். என்னத்தை கொண்டு வந்தார்? அந்த உடன்படிக்கையில் தேவனுடைய கட்டளை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் அவரே தன் சரீரத்தை நமக்காக பிட்டு கொடுத்தார், அது இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் அவருடைய வார்த்தையினாலே ஆவியினாலே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறாரே, அந்த 3 காரியங்கள் இருக்கிறது. இது 3 நமக்குள்ளே செயல்படுமானால் நாம் தேவனை தேடுகிறவர்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுடைய நீதியை நாம் அடைந்தவர்கள் என்று பொருளாக இருக்கிறது. ஆனால்